இயேசுநாதர்ட்ட நேரடியாக வந்து கேட்கிறாங்க, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால், நீர் மேசியானா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை என்ன செய்யும்? காண்பியும். இயேசு சொன்னார், உனக்கு எத்தனை அடையாளத்தை காட்டினாலும் என்ன செய்ய போறதில்ல? நம்ப போறதில்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி உன் மீது இருக்கிற அன்பை இவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த அன்பு உனக்கு விளங்கலைனா உனக்கு அற்புதம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, அடையாளத்தை காண்பித்தும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கிறது? நாம் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று இவைகளில் அவர் செய்கிற நன்மைகள், அவர் காண்பிக்கிற அற்புதங்கள், அவர் காண்பிக்கிற அடையாளங்கள், அவர் தருகிற ஆசீர்வாதங்கள், இவைகளிலேயே நம்முடைய கவனம் இருக்கிறதா? அல்லது இவைகளை தாண்டி தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தி உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆழமாக பதிகிறதா? அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, விசுவாசிகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சா, அந்த அன்பினால் உங்கள் இருதயம் எல்லாம் நிரப்பப்படுமானால் உங்களால ஈஸியா மற்றவர்களை நேசிக்க முடியும். குரூப்பிசம் வராது, பிரிவினைகள் வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவ அன்பை என்ஜாய் பண்ணுவதற்கு நம்ம நேரம் எடுக்கணும், கவனம் செலுத்தணும். நேரம் எடுக்கணுங்கிறத விட நான் எப்பவுமே இப்படி யோசிப்பேன், கவனம் செலுத்தணும். இயேசு என் மீது அன்பாக இருக்கிறார், அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஆனா இன்றைக்கு இயேசு தம்முடைய அன்பை எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிற கண்கள் நமக்கு வேணும், உணர்கிற இருதயம் நமக்கு வேணும். ஆமென், அல்லேலூயா. இயேசு உங்க மேல இன்னைக்கு அன்பா இருக்கிறாரா? ஆமா பாஸ்டர், நான் என்ன உயிரோட வச்சிருக்கிறாரு பாஸ்டர். அப்ப உயிரோட வச்சிருந்தா தான் அன்புன்னு அர்த்தமா? இன்னைக்கு காலையில் நிறைய பேர் செத்துட்டாங்க, போகும்போதே நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மதியம் போனோன்னா, ஏன்னா டெய்லி பின்னாடி பாடி வருது, 1 2 இல்லை 4 5 வருது தினந்தோறும். அப்ப செத்தவங்க மேலாம் ஆண்டவர் அன்பா இல்லையானா? எல்லாரும் மேலே அன்பா இருக்கிறார். உயிரோடு இருந்தாலும், நம்ம ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும், அற்புத சுகம் கொடுத்தாலும், இது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, அதுக்கு மேல தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார், அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று கவனிக்கிற கண்கள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எப்பவுமே நமக்கு அற்புதம் செஞ்சிட்டு இருந்தாதான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறார் அர்த்தமா? ஆண்டவர் மீது அன்பாக இருக்கிறார். சில நேரத்தில் அவர் அன்பாக இருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதைகளுக்குள்ளாக தேவன் நடத்தி செல்ல முடியும். யோசிப்பு மீது தேவன் அன்பாக இருந்தார், ஆனால் 14 ஆண்டுகள் கடினமான உபத்திரவத்தின் குகைக்குள் நடந்தது போல போகிறது. ஏன் இந்த பாதையின் வழியாக போகிறார்? அது எல்லாம் ஒரு பக்கம், போன வாரத்தில் அதை பற்றி பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் நடுவிலே அவர் அன்புள்ள தேவன், அவர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கணும், நான் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கணும், நான் விரும்பின அற்புதங்களா நடக்கணும், நான் விரும்பின அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம், பணம், வசதி எல்லாம் பெருகணும், எனக்கு நல்ல வீடு இருக்கணும், நல்ல சொத்து இருக்கணும், நல்ல சுகம் இருக்கணும், இதெல்லாம் கொடுத்தாதான் தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார் என்று நாம் நினைப்போமானால் நம்மை போல முட்டாள்தனமான ஜனம் வேற யாரும் கிடையாது. அவர் நம்மோடு இருக்கிறார் பாருங்க, அதுதான் தேவ அன்பு, அதுதான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான தேவை. அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? நம்மோடு இருப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அதற்காகவே சிலுவையில் அவர் மரித்தார். சிலுவை சொல்லுகிற செய்தி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு.